சந்தர்ப்பங்களுக்கு ஓதக்கூடிய துஆக்கள், அந்த துஆக்களை நேரடியாக நாம் ஓதலாம். அந்த துஆவை ஓதும் போது அதை நேரடியாக துஆவையே கேட்டுவிடலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் ஏதாவது நம்முடைய தேவை ஒன்றை கேட்க இரு கையேந்தி கேட்போமாயிருந்தால் அதற்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. அந்த ஒழுங்குமுறையை பேணித்தான் கேட்க வேண்டும். எடுத்த இடுப்பிலே துஆ கேட்கக்கூடாது. ஒருவனுக்கு நோய், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், எடுத்த எடுப்பிலே சொல்லக்கூடாது. ஒருவனுக்கு பண கஷ்டம், வறுமை, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், எடுத்த எடுப்பிலே அவன் அதை கேட்கக்கூடாது. இப்படி நமக்கு ஏதாவது ஒரு சொந்த தேவை இருந்தால் அந்த தேவையை நிவர்த்தி செய்தருமாறு அல்லாஹ்விடத்திலே நாம் எடுத்த எடுப்பிலே கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே ஒரு நபித்தோழர் அவருடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அவர் துஆவை முடித்ததுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உம்முடைய துஆவை ஒப்புக்கொள்ள மாட்டான். அப்பொழுது அந்த சஹாபி பதட்டம் அடைந்தவராக, யா ரசூலல்லாஹ், நான் துஆ கேட்பதிலே என்ன பிழை செய்தேன் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எடுத்த எடுப்பிலே அல்லாஹ்விடத்திலே உம்முடைய தேவையை கேட்டு விட்டாய். அப்படி கேட்கக்கூடாது. நீ அப்படி கேட்பதென்றால் இந்த துஆவை தொடங்கும் போது முதலில் நீ அல்லாஹ்வை புகழ வேண்டும், இரண்டாவதாக என் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். நீ அவ்வாறு செய்யாமல் நீ எடுத்த எடுப்பிலே நீ உன்னுடைய தேவையை கேட்டுவிட்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்கள் நமக்கு துஆ கேட்கின்ற நடைமுறையை எப்படி கற்றுத் தந்திருக்கிறார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை புகழ வேண்டும். இதைவிட அதிகமான வாசகங்களை கொண்டு புகழ்வதென்றாலும் அல்லாஹ்வுக்கு விருப்பம்தான். குறைந்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இரண்டாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். இந்த இரண்டையும் அரபு மொழியிலே சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு மொழி அவசியமில்லை. நம்முடைய தாய் மொழியிலே கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் கேட்டு முடித்துவிட்டு கடைசியாக வஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொடங்குவது புகழை கொண்டும் ஸலவாத்தை கொண்டும், முடிப்பது ஸலவாத்தை கொண்டும் புகழை கொண்டும் என்பதாக துஆ அமைய வேண்டும்.